உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ நீங்க தடைகளாவும் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு அதிலிருந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரது அந்த மாரியும் நீங்க யோசிக்கலாம். இதுக்கு குட்டியா ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு கழுதை ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஊர்ல வந்து ரொம்ப வறட்சியும் பஞ்சமும் அதிகமாயிருச்சு. அதனால அவங்க வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. அந்த மாரி இருக்கும்போது அந்த கழுதைய கூப்பிட்டுட்டு அந்த தாத்தா பாட்டி வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அவங்க போற வழியில என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாலைவனத்துல அந்த கழுதை வந்து ஒரு குழிக்குள்ள விழுந்துருது. இத பார்த்துட்டு அந்த தாத்தா பாட்டி வந்து இந்த கழுதை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு சாரிய வந்து தூக்கி உள்ள போடுறாங்க. இதை வச்சு அந்த கழுதை வெளியே வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அவங்கனால அந்த கழுதைய காப்பாத்தவே முடியல. ஸோ ஃபைனலா அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்டயே கொஞ்சம் தண்ணியும் சாப்பாடும் தான் இருக்கு. நம்ம இங்கேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு ஊருக்கு போய் சேர்றதுக்கு இன்னி டைம் ஆயிரும். அதனால இந்த கழுதையை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத விட இந்த கழுதை இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த கழுதை ஒரு பரிதாபமா பாத்துக்கிட்டே இருக்கு. நம்மள யாராவது காப்பாத்திர மாட்டாங்களா, இல்ல இவங்களே திரும்பி வந்து காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமான ஒரு புயல் காத்து அடிக்குது. அந்த புயல் காத்து அடிக்கும் போது அந்த கழுதையோட கண்லையும் காதுலயும் மண்ணு வந்து பயங்கரமா போகுது. அப்ப அந்த கழுதை வந்து கண்ணை மூடிட்டு காதை வந்து வேகமா ஆட்டுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் கீழே விழுகுது, அந்த குழிக்குள்ள விழுகுது. அப்ப அந்த கழுதை அதோட காலை தூக்கி அது மேல வைக்குது, ஒரு ஸ்டெப் மேல வருது. இந்த மாதிரி அடுத்து திருப்பி காத்து அடிக்கும் போது இதே விஷயத்த பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டெப் மேல வந்துகிட்டே இருக்கு. ஃபைனலா வந்து அந்த கழுதை அந்த குழிக்கு மேலேயே வந்துருச்சு. அதுக்கு வந்து ஒரு ஆபத்தா வந்தது அந்த புயல் காத்து. ஆனா அதை வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் மேல வச்சு ஃபைனலா மேலேயே வந்துருச்சு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அதுல இருந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல அப்படின்னா இது ஒரு தடையா இருக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியும் நீங்க இருக்கலாம். ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான திங்.